வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷண்முக பிரியா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளவர் வாஷ் தாங்க பார்க்க போகிறோம். வேஸ்ட்டான சீடியெல்லாம் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும், அதை வச்சு எப்படி ஃப்ளவர் வாஷ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சீடி ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ கன் இல்லை ஃபெவிகால், சிசரு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி தீர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் இருக்கும், அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷு, அக்ரிலிக் பெயிண்ட் மெட்டாலிக் எடுத்துருக்கேன், க்ரீன் கலர், அது பீகாக் க்ரீன். அது இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறாங்க பார்ப்போம். இப்போ சீடியை ஏற்கனவே ஒரு சீடி நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு வச்சு தான் அந்த 6 சீடியும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஹோலுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிடணும். சிசர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சீடிக்கு 2 பீசஸ் வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கிறதுனால முதல்ல எடுத்துக்கிட்ட அளவை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சு முதல்ல கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி அதே பீசஸ் வச்சு எல்லா சீடியும் நம்ம கட் பண்ணணும். ஹோலுக்கு முன்னாடியே கட் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இதுமாரி ரெண்டுத்தையும் வச்சு நம்ம க்ளூ வச்சு ஒட்ட வேண்டியதான். இந்தமாரி 6 பீசஸ் வேணும். 6 சீடே 2 பீசஸ் இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே அளவில். இப்போ கன் க்ளூ வச்சு இந்த அவுட்லைன்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கோங்க. இன்னொரு சீடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இருக்கு, நான் ஒட்டி வச்சுருக்கேன் 6 பீசஸ். ஒரே அளவாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம கட் பண்ணுற அதே ஷேப்புக்கு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓரம் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி அவுட்லைன் மாரி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி 6 சைடும் ரெடியாக இருக்குது. பீசஸ் அது ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டம் அடியில் வைக்கிறது இப்போ ரெடி பண்ணோம். இந்த மாதிரி 4 பீசஸ் எடுத்துங்க. 1 பை 1 மேலே இதை மாதிரி க்ளூ பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் 4 சைடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி 4 சீட் ரெடி ஆச்சு. இதுதான் நம்ம அடியில் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே தான் இந்த ராடு வைக்க போகிறோம். இதை இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர் கிச்சனுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது வேஸ்ட்டானால் துவைக்கப்படாமல் இதுமாரி வச்சிங்கன்னா பென் ஸ்டாண்டு, பென்சில் ஸ்டாண்டு, அப்புறம் ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நமக்கு செய்யறதுக்கு டிஐஒய்க்கு ஈஸியாக இருக்கும். வேஸ்ட்டுன்னு எதுவும் தூக்கி போடாமல் அதை வச்சிங்கன்னா நமக்கு தேவையான போது நம்ம அதை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கன் க்ளூ வச்சு அதோட அவுட்லைனை வரைஞ்சிக்கிறேன், அந்த சர்க்கிள் ஆட்டம். இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த சீடியில். இப்போ அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே காயட்டும். இப்போ நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதில் நான் மெட்டாலிக் க்ரீன், இந்த மாதிரி பீகாக் க்ரீன் எடுத்திருக்கேன். பியல் அது கொஞ்சம் ஃப்ளவர் வாஷ் ஷைனிங்காக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த ரோல் ஃபுல்லாகவே கலர் இந்த க்ரீன் கலர் கொடுத்துருங்க.
உங்களுக்கு க்ரீன் வேறு என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அது கூட செய்யலாம். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்கிறதுக்கு பசங்களுக்கு எப்படியும் நம்ம கலரோ தர்மாக்கோல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அது வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பசங்க ஒன்ஸ் அதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதை அதுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் கூட வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். அந்த கலர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேஸ்ட்டான பேங்கிள்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் அந்த பேங்கிள்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் மாரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கிளாஸ் பேங்கிள்ஸோ பிளாஸ்டிக் அது மேலே யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ளவர் வாஷ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் அதை ஃபிக்ஸ் பண்ண கலர் ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சிட்டாச்சா. இப்போ அந்த பீசஸ் 6 பீசஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள் இந்த கீழே இந்த லைனில் வந்து நேராக அந்த க்ளூவை வச்சு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல 6 பீசஸ்ஸு 1 இன்ச்சு அப்படின்னு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை அந்த க்ளூ காயறதுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் கூட பயன்படுத்தலாம். அந்த அளவு மட்டும் பார்த்துக்குங்க. இது மாதிரி எல்லா பக்கமாக மாதிரி ஒட்டுங்க. 1 இன்ச்சு அதாவது டிஸ்டன்ஸ் இருக்க வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் அப்படி பிடிங்க. அதை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப் மாறாமல் இருக்கணும், அதுக்கு தான். அதுமாரி 6 பீசஸும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கொஞ்சம் அது மூவ் ஆகிட்டுருக்கு, நான் அதனால் திருப்பி அதை பிடிக்கிறேன். நான் சிலது ஒட்டிக்கும், சிலது இப்படி இருந்தபோது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கும், அது நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இது நம்மளே செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த சீடியெலாம் என்ன பண்ணுறது, பழைய சீடியெலாம் யாரும் வாங்கிக்க போகிறதில்ல. நீங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் ஆகாமல் இருக்கிற சீடியை வச்சு நம்ம அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷ் செஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு நமக்கே செஞ்சோன்னு சொல்லிவிட்டு இப்போ அது மேலேயும் நான் அந்த கலர் அக்ரிலிக் பெயிண்டிங் கலரை அதுலேயும் அப்ளை பண்ணுறேன். அழுத்தி தேய்க்காதீங்க, அது வெளில வந்துடும். அதனால் லைட்டாக தான் நான் தேய்க்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு வேறு என்ன மாரி பிடிச்சிருக்கோ அந்த மாரி கூட நான் ஒரு பேஸ் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வேறு டிசைன் கூட நீங்கள் அதில் பண்ணலாம். டேபிள் மேலே வச்சு செய்யும்போது ஏதாவது வேஸ்ட்டான அந்த மாதிரி எக்ஸாம் பேடோ தெர்மாக்கோலோ ஏதோ ஒன்று வச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த பெயிண்ட் அதில் கீழே வந்து நம்ம போடுறோம் இல்லையா. எல்லா பக்கம் விட்டாச்சு. இப்போ இந்த அடிபாகம் நம்ம ஒட்டினோம்ல அந்த இடத்துலையும் அதில் கலர் மாரி கோட்டிங் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் அந்த பேட் ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் வந்து அப்ளை. இப்போ அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாக்கி நம்ம ஃப்ளவர் வைக்கலாம். அதில் வேஸ்ட்டுன்னு எதுவும் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிஐஒய் செய்யலாம் நீங்கள். இப்போ ஃப்ளவர் வாஷ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை பாருங்கள், லிவிங் ரூமில் வைக்கலாம், பசங்க ரூமில் கூட நீங்கள் வைக்கலாம். அதை டைனிங் டேபிளில் கூட வைக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முக பிரியா சமையலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.